முக்கிய நோக்கம் என்ன? மனிதன் தன் ஆத்மான்னு உணர்ந்து, புரியுதா, நம்ம ஆத்மான்னு ஒரு நிலைக்கு நம்ம உயரும் போது கடவுள் நமக்கு அதெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. அதாவது நம்முடைய என்னது இதிகாசங்களும் வேத நூல்களும் எதைத்தான் காட்டுது? உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல முன்னேற முடியாதுன்னு. ராஜ்யமே அவன் கையில இருக்கு. அவன் தோக்கிறது மட்டும் இல்லாம 14 வருஷம் வனவாசம் வேற போன்றிருக்காங்க. அது ஏன்? தோத்தாலும் சரி, தோத்ததோட போக வேண்டியதானே. அப்ப என்ன, அவன் ஒரு அறிவை பெறதுக்கு அப்படி போக வேண்டியது இருக்காங்க. அவன் தான் எல்லாருங்கிற ஒரு அறிவை பெற்றுக் கொள்றதுக்கு அவன் எங்க போக வேண்டியது இருக்குது? போக வேண்டியிருக்கு. ஐயாவே வந்தாரு, சென்னையில இருந்திருக்கோம். ஏன்னா சென்னையிலே இருந்து சென்னையிலேயே ஸ்தாபிச்சு சென்னையிலேயே அப்படியே போயிருந்துருக்கலாம். என்னத்துக்கு ஒண்ணு வச்சு இங்க வந்து இது பண்ணணும்? காட்டுக்குள்ள வரணும். அது ஒண்ணு. அன்னைக்குதான் வந்தாரு, அவ்வளவு பணம் இருந்துச்சு, அன்னைக்கே சிறப்பா செஞ்சிருக்கலாமே. சொல்லுது பெருசா இன்னைக்கு இவங்க என்னமோ சார்ஜ் செஞ்சிருக்காங்க, இது அன்னைக்கே செஞ்சிருக்கலாமே. அதான்